நாங்கள் வந்து பாக்ஸிங் டே வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான். அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்தெந்த கடைக்கு போயிருந்தோம், எந்தெந்த கடையில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து நான் என்னென்ன வாங்கினேன்னு உங்ககிட்ட காமிக்கல. இப்போ நான் அதை காமிக்கிறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. நைக்கில் ஒரு ஷூ வாங்கியிருக்கு, அப்புறம் மற்ற எல்லாமே அடிடாஸ் தான். இப்போ வந்து ஒவ்வொரு ஷூவாக பிரித்து காமிக்கிறேன், அது எவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து என் பொண்ணுது வாங்கியிருக்கா ஷூ, நல்ல கலர் பாரு செம்மையாக இருக்குது. இது வந்து $85, ஆனால் ஆஃபர் போக $35 வாங்கியிருக்கோம் இதை. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து எங்கள் மருமகன் வாங்கியிருக்காங்க. இது வந்து $100, $100 60% போக $40 இது. இதே மாதிரி என் பொண்ணும் அதே மாதிரி 2 பேரும் ஒன்றே சேமே வாங்கியிருக்காங்க. இது ரெண்டும் பாருங்கள் ஒரே டிசைன் தான் ஷூவு. இது வந்து எங்கள் மருமகனுக்கு வாங்கியிருக்கோம், இது வந்து என் பொண்ணு, 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி வாங்கியிருக்காங்க. இப்போ 2 ஷூவுமே வந்து $100 தான். $100ல் 60% ஆஃப் போக $40. இப்போ இது வந்து நைட் ஷூ, இது வந்து எங்கள் மருமகன் தான் வாங்கினாங்க. இது வந்து $79 போட்டிருந்தது, 30% ஆஃப் போய் $59 வாங்கியிருக்காங்க. இப்போ இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கினது. இது பாருங்கள் சூப்பராக இருக்கா, ஒயிட் அண்ட் பிளாக், செம்மையாக இருக்கா ஒயிட் அண்ட் பிளாக்கு. இதுவும் அதே தான், சேமாக $100, 60% ஆஃப் போக $40. தோ அடிடாஸில் 4 ஷூ, நைக்கில் ஒரு ஷூ, மொத்தம் 5 ஷூ வாங்கியிருக்கோம். இப்போ இந்த ஷூவை ஒரு ஓரம் கட்டிட்டு அப்புறமா துணியை காமிக்கிறேன். இப்போ இது வர இது வந்து எனக்காக வாங்கினேன், $12 தான். ஆனால் நல்லா இருக்குங்க, துணி வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா உழைக்கும், நல்லா இருக்குது துணி மெட்டீரியல், செம்ம சூப்பராக இருக்குது. அதனால தான் வாங்கினேன். ஒயிட்டு வித்து ரெட்டில் பர்பிளில் பூ போட்டு நல்லா இருந்தது, சூப்பர். ஆனால் இது வந்து இந்த கம்பெனி நான் இப்போ புதுசாக பார்க்குறேன், இது வரைக்கும் நான் இந்த கம்பெனி பார்த்ததில்ல. இது வந்து ஓல்ட் நேவியில் வாங்கினேன். ஓல்ட் நேவியில் வாங்கினது $7 தான். இதுவும் நல்லா துணி நல்லா இருக்குது, ஃபுல் கை. ஏன்னா வின்டருக்கு வந்து ஃபுல் கை இருந்தால் தான் நல்லா இருக்குது. என்கிட்ட இருந்ததெல்லாம் ஆஃப் கை தான் இருக்குது, அதனால ஃபுல் கை வாங்கினேன். 70% ஆஃப் போட்டிருந்தாங்க, $7 வாங்கினேன். ஆனால் இது வந்து $9. ஆனால் இது கூட நல்லா திக்காக வின்டருக்கு போடலாம், நல்லா இருக்குது. இதுவும் ஃபுல் கை தான். அப்புறம் இது வந்து $9 தான். இங்கே பாருங்க, ஃபுல் கை ஷர்ட்டு நல்லா இருக்கு. துணியும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது. இது உள்ள வந்து ஒரு டிஷர்ட் ஒன்று, நம்ம சாதா டிஷர்ட்டு ரவுண்ட் நெக்கு உள்ளே போட்டுட்டு இது மேலே போடலாம், நல்லாயிருக்கும். இது வந்து என் பையன் அடிடாஸில் வாங்கின ஒரு ஸ்வெட் பனியன். இது ஒர்க் அவுட் பண்ணும்போது வேத்து போகும்ல, அதுக்காக இது வாங்கியிருக்கான். இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது கை தூக்கிக்கெல்லாம் பண்ணுறோம்ல, அப்போ பண்ணும்போது கொஞ்சம் கையெல்லாம் இடிக்காமல் இருக்கும். ரெண்டாவது இது வந்து $15 தான் இது. இப்போ இது வந்து என்னோட ரீபாக், நல்லா இருக்கா, இது $9 தான். ஆனால் பிராண்டட்லாம் இவ்வளோ கம்மியாக நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஃபஸ்ட்டு. இது வந்து கெஸ்ஸில் என் பையன் வாங்கியிருக்காங்க. இது வந்து சாண்டல் கலரு, என் பையன் வாங்கியிருக்காங்க. இது வந்து 40% ஆஃப் போக $30 இது. நல்லா இருக்கா, கெஸ்ஸு, இதுவும் பிராண்டட் தான். அடுத்தது இது வந்து கேப்பில் நான் எனக்கு வாங்கினது, சூப்பராக இருக்கா. இது வந்து 30% ஆஃப். இது வந்து 30% ஆஃப் $20. அப்புறம் இது வந்து இது கெஸ்ஸில் தான் வாங்கியிருக்கேன். இது எனக்கு இது கெஸ்ஸில் வாங்கினது தான். இதுவும் 40% ஆஃபு, ரேட் வந்து $30 கிட்ட வாங்கியிருக்கேன். இதுவும் கெஸ்ஸு தான், எல்லாம் 40% ஆஃப் கெஸ்ஸில் எல்லாமே. நல்லா இருக்கா, சூப்பராக. எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது ஒரு மாதிரி. இந்த கலரில் என்கிட்ட ட்ரெஸ்ஸு இல்லை, அதனால ஒயிட்டு இதுவும் சூப்பராக இருந்துச்சா. இப்போ இதுவும் வந்து 36 40% ஆஃப் போக $25 கிட்ட, $20 கிட்ட வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து அடிடாஸ் பேண்ட், எனக்கு இது நல்லா இருக்கா, ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த கலரில் என்கிட்ட பேண்ட் இல்லை. ரெண்டாவது இந்த சைட் ஜிப்பு பாருங்க, சூப்பராக இருக்குது. 2 சைட்லேயும் அதே மாதிரி இருக்குது.
இதோ எனக்கு இதுவும் வந்து $80 $80 இதுவும் அதே மாதிரி $30 வாங்கும். $30. அடிடாஸ்ல வந்து எல்லாமே ஹோலா துணி எடுத்தாலும் சரி, ஷூ எடுத்தாலும் சரி, எல்லாமே ஹோலா அந்த கடை இதுவே வந்து எது எடுத்தாலும் 60% ஆஃப். ஷூ எடுத்தாலும் 60%, ட்ரெஸ் எடுத்தாலும் 60%. இதுவும் பாருங்க, அந்த இதுலயே விலை கம்மி. இது ஆரஞ்சு, இந்த மாதிரி ஆரஞ்சு ஸ்டிக்கர் வச்சிருந்தா ரொம்ப விலை கம்மி, $31. இப்போ இது வந்து எங்க வீட்டு வேற எங்க எடுத்தது, இது வந்து காஸ்ட்கோல எடுத்தோம். கார்பன் இது வந்து $19. இது நல்லா, ஆனால் வின்டருக்கு போடுற மாதிரி நல்லா இது நல்லா அவ்வளோ திக்காக இருக்குது. தாராளமாக குளிருக்கு போட்டுட்டு போகலாம், சூப்பராக இருக்குது. நல்லா இதாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லெதர் ஜாக்கெட் வாங்கியிருக்கிறேன். நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் லெதர் ஜாக்கெட் வாங்கினது, இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை. இது வந்து கெஸ்ட்டில் வந்து 40% ஆஃப் போட்டிருந்தா $90 வாங்கியிருக்கிறேன். செம்மையாக இருக்குது. இப்போ அப்படியே கூன்னு இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த உள்ளேயும் ஒரு ஜிப்பு போட்டுக்கலாம். அப்படி இந்த இப்படியே போட்டுக்கலாம். எது வேணும்னாலும் இதையும் அப்படியே போட்டு இருக்கா. நல்லா குளிருக்கு, இந்த குளிருக்கு செம்மையா இருக்குங்க. வெளியில போனால் குளிரே தெரியாது, நல்லா இருக்கும். இங்கே மோஸ்ட்லி கனடாவில் யூஎஸில் இருக்கவங்க கூட சரிங்க, இந்த பாக்ஸிங் டேக்காக வெயிட் பண்ணி எல்லாமே மோஸ்ட்லி துணி மட்டும் இல்லை, துணி வாங்குவாங்க, ஷூ வாங்குவாங்க, எலக்ட்ரானிக்ஸ் வாங்குவாங்க, டிவி வாங்குவாங்க, அப்புறம் எல்லா ஐட்டங்க முக்கால்வாசி. ஏன்னா அன்றைக்கி வந்து பாதிக்கு பாதி ரேட்டு. இது உள்ள நான் நிஜமாக நான் இது வரைக்கும் பாக்ஸிங் டேயில் இந்த மாதிரி துணியோ ஷூவோ எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. சும்மா சாதாரண டைம் போவோம், வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ தான் தெரியுது பாக்ஸிங் டேயில் வாங்கினா நமக்கு எவ்வளோ மிச்சமாகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் 2025 ரெசல்யூஷன் ஃபஸ்ட்டு இது தான். எந்த துணியை எப்போவுமே எடுக்கக்கூடாது, கடைக்கு போனால் அப்படியே வச்சுட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக சம்பாரித்து கரெக்டாக அந்த பாக்ஸிங் டே அன்றைக்கி போயிட்டு மொத்தமாக அள்ளிட்டு வரணும். நாங்கள் இது வாங்கினது கொஞ்சம் தான், ஆனால் இங்கே இருக்கிறவங்க அதான் சொல்கிறேன், ஒரு வருஷம் ஃபுல்லாக சம்பாரிச்சிட்டு ஒரு 4-5 பேக், இந்த கையில் ஒரு 4 பேக், இந்த கையில் ஒரு 4 பேக், அது மாதிரி எல்லாரும் ஒரு ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேர் வாங்கிட்டு போவாங்க. இங்கே அதுதான் பாலிசி. அவ்வளோதாங்க, இதோட இன்னைக்கு வீக்கெண்ட் vlog முடிஞ்சு போச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன்.